வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதலாக வைக்கப்பட்ட டெட் தேர்வினுடைய வினாத்தாள் இது டெட் பேப்பர் 2. இந்த ஒரு தேர்வில் மட்டும்தான் கணக்கிலே 20 வினாக்கள் கேட்டிருந்தார்கள். இதற்கடுத்த அனைத்து தேர்வுகளிலும் கணக்கிலே 30 மதிப்பெண்கள் உண்டு. பேப்பர் 2 மேத்தமெட்டிக்கல் அண்டு சயின்ஸ் இரண்டும் இணைந்தது 60 வினாக்கள். கணக்கிலே 30 மதிப்பெண்கள், அறிவியலிலே 30 மதிப்பெண்கள். ஆனால் இந்த ஒரு தேர்வில் மட்டும்தான் 20 மதிப்பெண்கள் வினாக்கள் கேட்கப்பட்டன. 20 வினாக்கள் மட்டும். பார்ப்போம். px plus q whole cube minus px minus q whole cube இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற ஃபார்முலா a plus b whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. கழிச்சு பார்க்கலாம். இதையும் கழிக்கணும்னா குறிகளை மாற்றணும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸு ப்ளஸ் ஆகும், இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப் இது கேன்சல். இங்கே ஒரு 3a ஸ்கொயர் பி, இங்கே ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி. அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன கிடைக்கும்? 6a ஸ்கொயர் பி. அடுத்தது இங்கே ப்ளஸ் 3ab ஸ்கொயர், இங்கே மைனஸ் 3ab ஸ்கொயர், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு ப்ளஸ் பி க்யூப், இங்கே கழிக்கும்போது இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸ் பி க்யூப் ரெண்டும் சேர்ந்தால் 2b க்யூப். அப்போ ஒட்டு மொத்தமாக a ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் க்யூப். இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தா, இது ரெண்டுத்தில் வந்து ஏதாவது பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமா பார்க்கலாம். இந்த 6 என்ன செய்யலாம்னா 3 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ ஒரு 2 நான் வெளியில் எடுத்துட்டேன். அடுத்தது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏவே எதுவும் இல்லை. இங்கே பி இருக்குது, இங்கே பி க்யூப் இருக்குது. அப்போ நம்ம ஒரு பியை வெளியில் எடுக்கலாம். அப்போ எடுத்துட்டா மிச்சம் என்ன நிற்கும்? இந்த 6ல் 2 வந்தாச்சு, 3 பெருக்கல் 2ல். அப்போ மிச்சம் ஒரு 3 இருக்குது. அடுத்தது ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, கூட்டல் இந்த 2 வெளியில் வந்தாச்சு, பி க்யூப்பில் ஒரு பி வெளியில் வந்தாச்சு, மிச்சம் இருக்கிறது பி ஸ்கொயர். அப்போ இது ரெண்டினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்ன அப்படின்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 2b இன்ட்டு 3a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே போல் இப்போ px ப்ளஸ் q ஹோல் க்யூப் மைனஸ் px மைனஸ் q ஹோல் க்யூப் இது என்ன வடிவத்தில் இருக்குது? a ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் க்யூப். அப்போ a வருடத்தில் என்ன வரணும்? px, b வருடத்தில் q. அப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்ட்டு b வருடத்தில் என்ன பண்ணணும்? q. அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ வருடத்தில் தான் px இருக்குது. ஸோ px த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி வருடத்தில் தான் q போடணும். அப்போ பி ஸ்கொயர்னால் q ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 2q இன்ட்டு 3 இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் இருந்தால் அந்த ஸ்கொயர் வந்து பிக்கும் உண்டானது, எக்ஸுக்கும் உண்டானது, கூட்டல் q ஸ்கொயர். அப்போ இது ஆன்சர், பி ஆன்சர் பாருங்கள். 2q இன்ட்டு 3p ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். சரி, அடுத்த கணக்கு. 3 உலோக கன சதுரங்களின் பக்கங்கள் முறையே 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இவை அனைத்தும் உருக்கப்பட்டு ஒரே கனசதுரமாக மாற்றப்படுகிறது எனில் அதன் புறப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது
உருவங்களுக்கு மாறா கன அளவுன்னு ஒரு கருத்து உண்டு. உருவங்களினுடைய பரப்பளவு மாறுபடும். ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றினோம்னா. ஆனால் அதனுடைய கன அளவுனா எடைன்னு மனசில் வச்சுக்கோங்க. கன அளவு வேற, எடை வேற. புரியறதுக்காக நான் சொல்கிறேன். 1 கிலோ எடையுள்ள ஒரு களிமண்ணை எடுத்து கோள வடிவத்தில் மாற்றினீங்கன்னா அதனுடைய பரப்பளவு வேற. கனசதுரமாக மாற்றினா அதனுடைய பரப்பளவு வேற. பரப்பளவுனா பெயிண்ட் அடிக்கிறது. செவ்வகமாக மாற்றினா, கனசெவ்வகமாக மாற்றினா அது வேற. பரப்பளவு தான் மாறும். ஆனால் வெயிட் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எடை போட்டு பார்த்தா அது என்ன வடிவத்துக்கு மாறினாலும் எடை மாறாது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, 3 உலோக கனசதுரங்கள் இருக்குது. பக்கம் 3 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கனசதுரம், பக்கம் 4 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கனசதுரம், பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கனசதுரம். இந்த 3 தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா போட்டு உருக்கிட்டாங்க. உருக்கினதை எடுத்து மறுபடியும் ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த 3 கனசதுரங்களினுடைய கன அளவுகளின் கூடுதல் தான் புதிய கனசதுரத்தின் கன அளவு. சரி, அதில் என்ன கண்டுபிடிக்கணும், புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கன அளவுலேருந்து கனசதுரத்தினுடைய பக்கம் கண்டுபிடிக்கணும். பக்கம் கண்டுபிடிச்ச பிறகு அதிலிருந்து அதனுடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 கனசதுரங்களினுடைய கன அளவுகளின் கூடுதல். கனசதுரத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம், A³ இங்கே 3 கனசதுரம் இருக்கிறதுனால A1³ + A2³ + A3³ கன அளவுகள்னு வச்சுக்கிட்டேன். முதல் கனசதுரத்தினுடைய பக்கம் தான் 3 சென்டிமீட்டர். அப்போ 3³ கூட்டல் ரெண்டாவதுக்கு 4 கூட்டல் மூணாவதுக்கு 5 அப்போ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 க்யூப்னா 3 முறை 3 எழுதி அதை பெருக்கணும். 3 9 27 கூட்டல் 4 16 14 4 64 கூட்டல் 5 25 25 125. இதை 3ஐயும் கூட்டினா வரக்கூடிய விடை 5 5 4 9 9 7 16க்கு 6 மிச்சம் 1 1 2 3 3 6 9 9 2 11க்கு 1 மீதி 1 1 1 2. அப்போ 216 கன சென்டிமீட்டர். இதுதான் புதிதாக உருவாக்கப்பட்ட பெரிய கன சதுரத்தினுடைய கன அளவு. அதாவது A³ சமம் 216 கன சென்டிமீட்டர். நமக்கு தெரியும் 216னா 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 6³. அப்போ பெரிய கனசதுரத்தினுடைய பக்கம் A = 6 சென்டிமீட்டர். அப்போ பக்க அளவு 6 சென்டிமீட்டர்னால் அதனுடைய புறப்பரப்பு கேட்குறாங்க. புறப்பரப்பு கனசதுரத்தினுடைய புறப்பரப்புக்கு ஃபார்முலா 4A², that is 4 × 6². 4 × 6 36 பெருக்குனா 6 24க்கு 4 மீதி 2 6 12 12 2 14. பரப்பளவுன்னு வந்தால் சதுர சென்டிமீட்டர்னு வரணும், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு விட வரணும். இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விடை எத்தனை சதுர சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. அப்போ சரியான விடை டி. அடுத்து 3வது கேள்வி. தரையிலிருந்து 20 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. அதன் மீது 25 மீட்டர் நீளமுள்ள ஏணி சாத்தப்பட்டுள்ளது எனில் ஏணியின் அடிபாகத்திலிருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம் எவ்வளவு? இந்த தரையும் சுவரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். அப்படி செங்குத்தாக இருக்கக்கூடிய தரைமட்டத்திலிருந்து செங்குத்தாக இருக்கக்கூடிய சுவரில், கட்டடத்தோட சுவரில் ஜன்னல் இருக்கும். அதில் ஒரு ஏணியை சாத்தி வச்சுருக்காங்க. தரையிலிருந்து எவ்வளோ மீட்டர் உயரத்தில் அந்த ஜன்னலுக்கு? 20 மீட்டர். ஏணியோட மொத்த நீளம் எவ்வளவு? 25 மீட்டர்.
இந்த ஏசி இதுதான் சுவரில் சி தான் ஜன்னல் இருக்கிற இடம். எவ்வளோ உயரத்தில் இருக்குது? 20 மீட்டரில் இருக்குது. இந்த பிசின்றது தான் ஏணியினுடைய நீளம் 25 மீட்டர். கேள்வி என்னென்னா, இந்த ஏணியினுடைய அடிபாகம் பியிலிருந்து இந்த கட்டிடம் இருக்கா, கட்டிடத்தினுடைய அடிபாகம் ஏ, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது பார்த்தாவே தெரியுது, தரையும் சுவரும் செங்குத்து ஒன்றுக்கு ஒன்று. அப்போ இங்கே ஒரு செங்கோணம். அப்போ செங்கோண முக்கோணம் உருவாகுதுன்னா பித்தாகரஸ் தேற்றத்தின்படி என்ன சொல்லலாம்? இந்த கர்ணத்தினுடைய வர்க்கம் மற்ற 2 பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் தெரியாது, கூட்டல் ஏசி தான் 20 ஸ்கொயர் சமம் 25 ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். இது இந்த பக்கம் வந்தால் -20 ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் பண்ணால் 625 மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணால் 400. அப்போ 225. 225ன்னா அது எவ்வளவுன்னா 15 ஸ்கொயர். 15 225. அப்போ ஏபி ஸ்கொயர் 15 ஸ்கொயர்னால் இந்த ஏபி மட்டும் எவ்வளவுன்னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், 15 மீட்டர். அப்போ தரையிலிருந்து, அதாவது ஏணியின் அடிப்பாகத்திலிருந்து கட்டிடம் எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லிடலாம்? பாருங்கள், 15 மீட்டர். அடுத்த வினா, 64x சமம் 2√2 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இங்கே அடிமானம் 64x, இங்கே அடிமானம் 2√2. அப்போ அடிமானத்தெல்லாம் ஒரே மாதிரி மாற்றணும். அப்போ 64 என்ன எழுதலான்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. பெருக்கி பாருங்கள். 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64. இதனுடைய அடுக்கு தான் எக்ஸ் சமம். இந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த √2 என்ன எழுதலான்னா 2 அடுக்கு அரைன்னு எழுதலாம். 2ன்னா 2 அடுக்கு 1, √2 அப்படின்னு சொன்னால் அதுதான் 2 அடுக்கு அரை. ஏன்னா இங்கே எதுவுமே போடலன்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம், இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுக்கு 1/2. இப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்குது? 2 அடுக்கு 6. 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? அப்போ 2 அடுக்கு 6 ஹோல் டு தி பவர் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு. இது என்னென்னா அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடிமானத்தை அப்படியே எழுதிக்கிட்டு அடுக்கு 2ஐயும் கூட்டணும். 1 + 1/2. அடுத்தது அடுக்கு மேலே அடுக்குன்னா அடுக்கு 2ஐயும் பெருக்கணும். a to the power m பெருக்கல் a to the power n is equal to a to the power m plus n. அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது, பெருக்கல் வந்தால் அடிமானத்தை அப்படியே போட்டுக்கணும், அடுக்கு 2ஐயும் கூட்டணும். பாருங்கள், இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்போ 2 அப்படியே போட்டுக்கணும், மேலே இருக்கிற அடுக்கு 2ஐயும் கூட்டணும், m + n. 1ஐயும் அரையையும் கூட்டணும். இங்கே என்ன வந்திருக்கு? a to the power m ஹோல் டு தி பவர் n. அடுக்கு மேலே அடுக்கு, அடுக்கு மேலே அடுக்கு வந்தால் அடுக்கு 2ஐயும் பெருக்கணும், mn. அப்போ என்ன எழுதிக்கலாம்? 2 அடுக்கு 6ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 6x சமம் 2 அடுக்கு 1ஐயும் அரையையும் கூட்டினா 3/2. 1ஐயும் அரையும் கூட்டினா 1.5. 1.5 அந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பகுதியையும் முழு எண்ணையும் 1.5 அப்படின்னு வந்தால் இந்த பகுதியையும் முழு எண்ணையும் பெருக்கணும், தொகுதியை வச்சு கூட்டணும். 2 1 2, 2 1 3. அதை தொகுதியாக போடணும், இந்த பகுதியை தூக்கி பகுதியாக போடணும். அதை தான் போட்டிருக்கேன், 2 அடுக்கு 3/2. இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? வலது பக்கமும் இடது பக்கமும் அடிமானம் 2 2ன்னு வந்தாச்சு. அப்போ அடுக்கு 2ம் சமம். அப்போ 6x சமம் 3/2. அப்போ எக்ஸு சமம் 3/2. இங்களுக்கு இந்த பெருக்கல் 6 இங்கே வந்தால் வகுத்தல் 6 ஆகும். கீழே வகுத்தல் 6 ஆகிடும். இங்கே பெருக்கல் இருக்கிறதாக இங்கே வகுத்தல் ஆகிடும்.
அடிக்கலாம். 1 3 3, இது 2 3 6. ஸோ 1/2 பெருக்கல் 2ன்னா 4. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 1/4. ஆன்சர் சி ஆன்சர். அடுத்த வினா. 7 மீட்டர் உள் விட்டமுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளை ஒன்றில் ஒரு சர்க்கஸ் இருசக்கர வாகன ஓட்டி தன் சாகசங்களை நிகழ்த்துகிறார். அவருக்கு அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு உள்ள பரப்பளவு சதுர மீட்டரில் காண்க. சர்க்கஸில் பார்த்துருப்போம். இந்த இருசக்கர வாகனத்தை எதில் ஓட்டுவாங்கன்னா உள்ளீடற்ற உருளையில் இல்லை, அது ஒரு பந்து வடிவத்தில் கோலமாக இருக்கும். இப்போ ஆங்கில வழியில் பாருங்கள், எ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, சிலிண்டர்னு கொடுக்கல. அதை தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஸ்பியரை யாரோ ஒருத்தர் உருளைன்னு தவறாக மொழிபெயர்த்துட்டார். உருளை வடிவத்தில் இருந்தாலாம் வண்டியை ஓட்ட முடியாது, கோள வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் வண்டியை உள்ளே ஓட்ட முடியும். உருளை வடிவத்திலலாம் வந்தால் போய் மாட்டிக்குவோம். அப்போ மொழிபெயர்ப்பில் ஏற்படக்கூடிய தவறு அப்படி இருந்தால் ஆங்கில மொழியில் என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல்னு இதுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம யோசித்து இது செக் பண்ணிக்கணும் ஒரு தடவை இருக்கும். அப்போ அந்த உள்ளீடற்ற உருளை வடிவம் அல்ல, இது என்ன வடிவம்? உள்ளீடற்ற கோளம், ஒரு பந்து, கோள வடிவம் பந்து. அதனுடைய 5வது கணக்கு விட்டம் டி எவ்வளவுன்னா 7 மீட்டர். அப்போ இதில் 6 என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இதில் பாதி 7ல் பாதி 3/5. நாம் அப்படி போடக்கூடாது, 3.5ன்னு போடக்கூடாது. இந்த மாதிரி கணக்கு வரும்போதெல்லாம் 7/2ன்னு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்ட்டு நம்ம இந்த அளவியல் கணக்கு வரும்போதெல்லாமே டி இரட்டைப்படை நம்பராக இருந்தால் ஆர் அப்படியே வகுத்தரலாம், விட வந்துடும். டி ஒற்றைப்படையாக இருந்தால் அப்படியே வகுத்தா விட வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை வகுத்து போடணும். இதை வகுத்து 3.5ன்னு போடாமல் 7/2ன்னே போடலாம். ஏன்னா பையோட மதிப்பு 22/7ன்னு வைப்போம். அப்போ அந்த பையால் இதை பெருக்கும்போது 22 மேலே வந்தால் இந்த 2 அடிச்சிடலாம், 22/7 கீழே வந்தால் 7க்கு 7 அடிச்சிடலாம். அப்படியே வச்சுக்கணும். ஆர் 7/2. அப்போ அந்த நமக்கு தேவையான பரப்பளவுன்னா கோளத்தினுடைய மொத்த பரப்பு 4πr². கோளத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 4πr². தட் இஸ் 4 இன்ட்டு பையோட மதிப்பு தான் 22/7 பெருக்கல் r². ஆருக்கு 7/2, r²னா மறுபடியும் 7/2. இந்த 4க்கு ஒரு 2 2 2 4, இது சரியாக போச்சு. இந்த 7க்கு இந்த 7 அடித்தாச்சு. அப்போ மிச்சம் என்ன நிற்கிது? 22 பெருக்கல் 7 பெருக்குங்க. 2 7 14க்கு 4, மிச்சம் 1, 2 7 14 1 15, 154 சதுர மீட்டர். விட இருக்கா பாருங்கள், 154 சதுர மீட்டர். அடுத்த கணக்கு. முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் பிக்யூஆர். முக்கோணம் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இது ரெண்டும் வடிவொத்த முக்கோணங்கள். இந்த மாதிரி போட்டால் வடிவம் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். வடிவம் ஒரே மாதிரி இருக்குன்னா அளவுகள் ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் கோண அளவுகள் ஒரே மாதிரி இருக்கும். கோணம் மட்டும் 3 கோணமும் இன்னொரு முக்கோணத்தில் 3 கோணத்துக்கு சமம்னா வடிவத்ததாக இருக்கும். அளவுகளும் சமமாக இருந்தால் சர்வசம முக்கோணம் ஆயிடுது. அதில் ஏபியோட அளவு 3.6, பிக்யூவோட அளவு 2.4, பிஆர் 5.4. அப்போ ஏசி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம படம் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக போயிடும். பாருங்கள், முக்கோணம் ஏபிசி வடிவத்தது முக்கோணம் பிக்யூஆர். ஏபிசி பிக்யூஆர் அதே மாதிரி எழுதிட்டேன். ஏபி 3.6, பிக்யூ 2.4, பிஆர் 5.4, ஏசி என்னன்னு கேட்குறாங்க. வடிவத்த முக்கோணத்தினுடைய பண்பு என்னன்னா ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம், ஒரே மாதிரி இருக்கிற பக்கம். இங்கே முதல் 2 எழுத்து ஏபி பை இங்கேயும் முதல் 2 எழுத்து தான் எடுக்கணும், பிக்யூ சமம். இதில் பின்னாடி 2 எழுத்து பிசி எடுத்தீங்கன்னா பிசி, அப்போ இதுலேயும் பின்னாடி 2 எழுத்து கியூவாக தான் எடுக்கணும். அதே போல் இதில் இந்த கடைசி எழுத்தையும் முதல் எழுத்தையும் சிஏ எடுத்தீங்கன்னா இங்கேயும் ஆர்பின்னு எடுக்கணும். ஒத்த பக்கங்களின் விகிதம் சமமாக இருக்கும்.
இப்போ நமக்கு இதில் என்னென்ன தெரியும்? ஏபி தெரியுமா? அப்போ 3.6. அப்போ அதுக்கு பிக்யூவோட மதிப்பு 2.4. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா, நமக்கு என்ன வேணும்? ஏசி தானே வேணும். அப்போ ஏசியோட மதிப்பு, அப்போ ஏசின்னு வந்தால் அதுக்கு ஒத்த பக்கம் இங்கே பிஆர் எவ்வளவு? 5.4. இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் இந்த பக்கம் நிறுத்திக்கிறேன். அப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லலாம்? ஏசி இந்த பக்கம் நிறுத்தினா இந்த 5.4 இங்கே வந்துடும். அப்போ 3.6 பெருக்கல் 5.4 பை 2.4 சமம் ஏசி. இங்கேயும் 10ஆல் பெருக்கிறேன். 10ஆல் பெருக்கினா இந்த புள்ளி தள்ளி போயிடும். 36 பெருக்கல் 5.4 பை 24. ஒரு பின்னத்தின் பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கலாம், மதிப்பு மாறாது, சமம் ஏசி. நான் மேலேயும் 10ஆல் பெருக்கினா இந்த ஒரு புள்ளியை தள்ளுறதுக்கு, இங்கேயும் ஒரு 10ஆல் பெருக்கினேன். இது எதுக்காகனா ஒன்றும் இல்லை, 12ஆல் அடித்தோம்னு வச்சுக்கோங்க. 2 12 24, 3 12 36. இந்த 2க்கு இந்த 5.4 அடித்தோன்னா 2 2 4, மிச்சம் 1, இங்கே புள்ளி வரதுனால புள்ளி வச்சுக்கணும். 14, 7 2 14. அப்போ ஏசி எவ்வளவுன்னா 3 பெருக்கல் 2.7 பெருக்கலாம். 3 7 21க்கு 1, மிச்சம் 2, 3 2 6, 6 2 8. அப்போ ஏசியோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 8.1. பாருங்க, ஆன்சர் பி ஆன்சர் 8.1. அடுத்த கேள்வி. கற்பவரின் திறமை அதன் அதிகபட்ச திறமை நிலைமையை இயற்கையாகவும் தன்னிச்சையாகவும் அடைகிறது. இதனால் அடையப்படும் குறிக்கோள் இயற்கை மயமாதலா, குணச்சித்திரப்படுத்துதல், திறமையாக கையாளுதல், ஒழுங்குபடுத்துதல். கற்பவரின் திறமை இயற்கையாக தன்னிச்சையாக அதிகபட்ச திறமையை அடையுது. இயற்கை மயமாதல், அவ்வளோதான். அடுத்தது, கலை திட்ட வடிவமைப்பின் பின்வருவனவற்றுள் ஒன்று அதன் குறிக்கோள் அல்ல. கலை திட்டத்தை உருவாக்கும் போது சில குறிக்கோள்களை அடிப்படையாக வச்சு செய்வாங்க. அதில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. குழந்தையை மையமாக கொள்ளும் குறிக்கோள், இது கண்டிப்பாக உண்டு. கலை திட்டம் அன்றாட வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருத்தல், இதுவும் மிக முக்கியமானது. கலை திட்டம் நன்கு ஒருங்கிணைத்து அமைத்தல், ஒவ்வொரு வகுப்புக்கும் தொடர்ச்சி இருக்கிற மாதிரி நீட்சி இருக்கிற மாதிரி ஒருங்கிணைந்து அமைக்கணும், இதுவும் உண்டு. எது இல்லைன்னா கலை திட்டம் நிலையானதாக இருத்தல். கலை திட்டம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, மாறும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அப்போ இதுதான் அதனுடைய குறிக்கோள் இல்லை. கலை திட்டம் நிலையானதாக இருத்தல் அதனுடைய குறிக்கோள் அல்ல. அடுத்த வினா. 10 எண்களின் கூட்டு சராசரி -7. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் கணக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 10 எண் கூட்டு சராசரி -7. ஒவ்வொரு நம்பரோடையும் 5 கூட்டுறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன ஆகும்? 10 நம்பரோடையும் 5 கூட்டும் போது 5 50 கூடும். அதை மறுபடியும் 10ஆல் வகுக்கும் போது அதை 5ன்னு வந்து நிற்கும். இந்த பழைய சராசரியோட 5 கூட்டிக்கணும். ஏற்கனவே இருக்கிறது எவ்வளவு? -7. அது கூட இந்த 5 கூட்டினா 7 ரூபா கடை, கையில் 5 ரூபா இருக்குது. கூட்டிட்டுனா எனக்கு ஒட்டு மொத்தமான விடை என்ன கிடைக்கும்? -2. அப்போ சராசரி, புதிய சராசரி என்னன்னா அந்த கூட்டு சராசரியை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்த வினா. a = 3, b = 7, a⁴ b−b⁴a. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சப்ஸ்டியூஷன் முறையில் நம்ம கணக்கு போடணும். a = 3, b = 7, a⁴ b−b⁴a. a வர இடத்துல 3, 3⁻7 மைனஸ் b வர இடத்துல 7, 7⁻3. 3⁻7னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. 1 2 3 4 5 6 7. 7 தடவை 3 போட்டு பெருக்கணும். 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9 பெருக்கல் 3. 3 81, 9 9 81, 3 9 27. இதை ஒட்டு மொத்தமாக பெருக்குனா எனக்கு வரக்கூடிய விடை வந்து 2187. மைனஸ் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7னா 7 7 49 பெருக்கல் 7
343. அப்போ இதில் வந்து இதை கழிச்சா எனக்கு கிடைக்கக்கூடிய விடை 1844. பாருங்கள் விடை 1844. அவ்வளோதான். 10 கணக்குகளை பார்த்துருக்கோம். மீதி 10 கணக்கை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.